ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு. அதனால நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கார் அண்ட் பைக் ஷோரூம் தான் பார்த்திங்கன்னா உருவாக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு கேட்பீங்க, அது ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கேன் நான். அந்த இடத்துல தான் போய் நான் கார் அண்ட் பைக் ஷோரூம் உருவாக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம இந்த காரே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். அது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா, எப்படி சொல்கிறது, அது ஒரு ஏரியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த ஏரியா கிட்ட தான் நம்ம போக போகிறோம். சரி வாங்க நம்ம போவோம் அந்த இடத்துக்கு. ஃபஸ்ட் நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். மறக்காமல் புதுசாக யாராச்சும் நம்ம சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை அனுப்பிச்சுட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நீங்களும் இதே மாதிரி ஆரம்பிக்கணும்னா கூட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கும் அந்த இடம் கொடுப்பாங்க. ஏன்னா அது வேறு எந்த இடமே இல்லை. ஐயோ, என்ன கார் பம்பர் பறக்குது. இதே மாதிரி கார் தான் யார் கார் வந்து வாங்குவாங்க? எல்லோரும் வாங்குவாங்க. நம்ம போய் ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா இடத்துக்கிட்ட வந்தாச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் தெரியுதா? அதுதான் நம்மளோட கார் ஷோரூம். கார் ஷோரூம்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஏன்னா இது நான் வாங்கிட்டேன், பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. இருந்தாலும் இதுக்கு பெயிண்டெலாம் அடிக்கிறது ஒரு டைம் வாங்கினதே பார்த்திங்கன்னா அடித்தேன். எல்லாம் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சாச்சு. ஓகே, நம்ம போய் ஷோரூம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே ஒரு ரூம் இருக்குது கைஸ், அப்புறம் கீழே ஒரு ரூம் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. நம்ம போகலாம். சரி வாங்க நம்ம போகலாம். இதை பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து இங்கே ஃபுல்லாக பார்த்தோன்னா காராக நிற்கும். காரை எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, அது இங்கே ஒரு கேட் இருக்குது பார்த்தீங்களா? வெளியே காரை சீட் கோட்டில் காரை வாங்கிட்டு வந்து இங்கே உள்ளே பார்த்து நிறுத்தலாம். மேலே எதுக்குன்னா, மேலே என்னால் கார் கொண்டு போக முடியாது. அதனால் நான் மேலே பைக் போட்டுடலான் இருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பைக்கு போகலான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இந்த ரூம் சைஸு எவ்வளோ தான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா பைக் போகலாம். ஏன்னா இங்கே கார் நிறுத்தினா அவ்வளோக்கா நிறுத்த முடியாது. அதனால் நான் இங்கே பைக்கு போகலான்ட்டு இருக்கேன். சரி வாங்க நம்ம ஒவ்வொன்றா கொண்டு உள்ளே நிறுத்திடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அமுத்தி விட்ருங்க. ஏன்னா அது நமக்கு தேவை. நீங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் தான் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த யூடியூப் மாதிரி சேனலில் போகிறேன். சரி வாங்க நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு காரை கொண்டு வந்து உள்ளே நிறுத்தினமே. ஓகேங்க, நம்ம இந்த கார் எல்லாத்தையும் தான் கொண்டு போய் உள்ளே நிறுத்த போகிறோம். ஆனால் நம்ம ஒவ்வொன்றா கொண்டு போய் உள்ளே நிறுத்தலாங்க கைஸ். சரி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கார்லேருந்து ஆரம்பிப்போம். வாங்க கைஸ், நம்ம உள்ளே கொண்டு போகலாம் காரை. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா காரை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரை கொண்டு போய் அங்கே நிறுத்திடலாம் கைஸ். நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, இதை அப்படியே கொண்டுட்டு ஓகே அப்படியே கொண்டு வந்துட்டு இப்படியே திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு சைடு மாதிரி இது போதும். இங்கே நிறுத்திடலாம் காரை. ஓகே இருங்க, நான் உங்களுக்கு எல்லா காரையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம ஷோரூம் பற்றி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். வாங்க நம்ம உள்ளே போவோம் ஃபஸ்ட்டே. ஓகே, ஷோரூம் என்ட்ரி ஆகும்போது சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஆடி காரு, லேம்போகினி, அப்புறம் மஸ்டங்கு, நிறைய கார் நான் வச்சுருக்கேன். ரோல்ஸ் ராய்ஸு இதுதான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க ரோல்ஸ் ராய்ஸு. அப்புறம் இங்கே எல்லா காருமே இருக்குது. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த காரெல்லாம் வாங்கிட்டு போங்க இந்த கேமில் வந்தீங்கன்னா. சரி நான் மேலே என்ன பண்ண போகிறேன், பைக்கெல்லாம் போகிறேன்னே அதெல்லாம் காணுன்னு கேட்காதீங்க. மேலே பார்த்தீங்கன்னா நான் பைக்கு போகிறதே இல்லை. இந்த மாதிரி கார் கொண்டு வந்து உடஞ்ச கார்லாம் ரிப்பேர் பண்ணுறது, உடஞ்ச கார் வைக்கிறது, அதுதான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே செய்ய போகிறேன். அதாவது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. இங்கே பாருங்களேன், இந்த கார்லாம் டயரெல்லாம் இதை செஞ்சால் கொடுத்துருக்காங்க. இந்த கார் சரி பண்ணி நான் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வைக்க போகிறேன். அடுத்த பார்ட் 2 வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் ஷோரூம் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.